This is Balu from BSK Software Technology. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். முதல்ல ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னன்றது சொல்லிடுறேன். ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் என்னன்றது ஒரு நம்ம கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ட்ரிப் எடுக்கும் பொழுது அவங்க எடுக்கிற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் 100 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் தருவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தடவை ட்ரிப் எடுக்கும் பொழுது ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு 250 ரூபா வருதுன்னா அவங்களுக்கு 2.5 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அதுக்கு அடுத்த தடவை அவங்க வண்டி எடுக்கும் பொழுது 450 ரூபாய்க்கு வண்டி எடுக்கிறாங்கன்னா அதில் 4.5 இதில் 2.5 ஆட் ஆகி மொத்தமாக 7 பாயிண்ட்ஸ்ன்னு ஒவ்வொரு தடவையும் அவருக்கு ட்ரிப்பு முடிய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் SMS போயிட்டே இருக்கும். இது எதனால் பண்ணி தரோம் அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமர் நம்ம கால் டாக்ஸிலிருந்து அடுத்த கால் டாக்ஸிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கான்செப்ட் வச்சுருக்கோம். இது மாதிரியான ஒரு கான்செப்ட் வைக்கும் பொழுது ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கால் டாக்ஸியில் வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அடுத்த கால் டாக்ஸி போகிறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா நாம் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்தாலோ இல்லை 100 பாயிண்ட்ஸ் வந்தாலோ இல்லை ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்தாலோ நாம் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவோம். ஸோ ஜென்ரலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸுக்கு 2 ரூபா அப்படின்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில கால் டாக்ஸி புதுசாக ஆரம்பிக்கிற கால் டாக்ஸினால் இன்னமும் 2000 ரூபாய் இல்லை 3 ரூபான்னு கூட தருவாங்க. ரொம்ப அது அந்த கால் டாக்ஸியோட தனிப்பட்ட விருப்பம், அது அவங்க டிசைட் பண்ணுறது தான். ஒரு பாயிண்ட்ஸுக்கு 1 ரூபான்னு வச்சுக்கலாம், இல்லை 1.5 ரூபான்னு வச்சுக்கலாம், இல்லை 2 ரூபான்னு வச்சுக்கலாம், இல்லை 3 ரூபான்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் ஜென்ரலாக ஒரு பாயிண்ட்ஸுக்கு 2 ரூபான்னு வச்சுக்கிட்டாக்கா பெஸ்ட்டு. ஏன்னா கஸ்டமர் இதனால் எந்த வித அவங்களுக்கும் இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் பொழுது ஓகே நமக்கு 200 ரூபா அவங்ககிட்ட போயிட்டு வண்டி எடுத்தாக்க ஒரு லோக்கல் ட்ரிப்போ இல்லை ஏதாவது ஒரு பேக்கேஜில் ஒரு 200 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட்டோ பண்ணி தருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால் ஒரு கால் டாக்ஸிலிருந்து இன்னொரு கால் டாக்ஸி போகிறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அதனால் இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கான்செப்டை கம்பல்சரி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இதனால் எந்த விதமான பாதிப்பும் கால் டாக்ஸிக்கு வராது. இதனால் அந்த கால் டாக்ஸியோட பிஸ்னஸ் தான் வந்து டெவலப் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் 10,000 ரூபாய்க்கு வண்டி எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும். அந்த 100 பாயிண்ட்ஸில் 10,000 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரத்தில் எந்த விதமான தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி அட்லீஸ்ட் அது உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா அப்படின்ற மாதிரியாவது பண்ணுங்கள். ஆனால் இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கான்செப்ட் இல்லாமல் பண்ணினீங்கன்னாக்கா அது கொஞ்சம் ஒரே கஸ்டமர் நம்மகிட்டே வண்டி எடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டேன். அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த கிளைம் லிமிட்டை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். மினிமமாக ஒரு 50 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு 50ன்னு வச்சுக்கலாம், இல்லை 100ன்னு வச்சுக்கலாம், இல்லை 250ன்னு வச்சுக்கலாம். ஜென்ரலாக வந்து ஒரு கால் டாக்ஸியோட ஒரு மந்தோட டேர்ன் ஓவர் 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து 100 பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 5 லட்ச ரூபா டேர்ன் ஓவர்னா 50 பாயிண்ட்ஸு. ஒரு 20 லட்ச ரூபா உள்ள கால் டாக்ஸி வந்து ஒரு 150 இல்லைன்னா 200 பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வைக்கலாம். அதுக்கு மேலே டேர்ன் ஓவர் வர கால் டாக்ஸியில் மினிமம் கிளைம் லிமிட்டு ஒரு 250 அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து அது எப்படி வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். அது எப்படி செட் பண்ணணும்னா மாஸ்டர் போயிட்டு கால்ஸ் கண்ட்ரோல் பேனல் செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று போயிட்டு மாடிஃபை கொடுத்துருங்க. இதில் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் மினிமம் கிளைம் லிமிட் அப்படின்ற மாதிரி 250ன்னு இருக்குது. இது 250ன்னு வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருடைய கிளைம் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் 250 இல்லை அதுக்கு மேலே போனால் மட்டும்தான் அவங்களால அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை கிளைம் பண்ண முடியும். அது இல்லைன்னா பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை உங்கள் கால் டாக்ஸியோட கிளைம் லிமிட் நான் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்தாலே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 50 அப்படின்ற மாதிரி கூட கொடுத்துங்க. ஆனால் மினிமம் ஒரு 100ன்ற மாதிரி வச்சு, அதாவது நீங்கள் உங்கள் கால் டாக்ஸியோட மந்த்லி டர்ன் ஓவர் வந்து 5 லட்ச ரூபா தானே, நீங்கள் 50ன்னு செட் பண்ணுங்கள். 10 லட்ச ரூபா வருது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக 100 பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இது இப்போ 250ன்னே இருக்கட்டும். நான் இப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து எப்படி ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணி கொடுக்குறது அப்படின்றத பற்றி சொல்லி தந்துடுறேன். அதுக்கு டிரான்சாக்ஷன் போயிட்டு புக்கிங் போயிடுங்க. புதுசாக ஒரு புக்கிங் ஒன்று போடுங்க. இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமருடைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்றது யாராவது கால் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் கேளுங்க. இப்போ மொபைல் நம்பர் 9997674343 சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இதை டைப் பண்ணாலே உங்களோட ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இங்கே வந்துடும். எத்தனை தடவை புக் பண்ணியிருக்காங்க, எத்தனை தடவை கேன்சல் பண்ணியிருக்காங்க, உங்களோட ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் 112 அப்படின்ற மாதிரி இங்கே வந்துடும்.
ஸோ இப்போ அந்த கஸ்டமர்கிட்ட உங்கள்கிட்ட 112 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஒருவேளை இது வந்துலாம் வந்து ஒரு 15 லட்ச ரூபா முடிய டர்ன் ஓவர் பண்ணுற கால் டாக்ஸியாக இருந்தால் 100 பாயிண்ட்ஸ் வந்த உடனே நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். இது மாதிரி உங்களுடைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் 112 இருக்குது, நீங்கள் வேணால் இதுக்கப்புறம் எப்போ வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து முதல்ல ஒரு புக்கிங் ஒன்று போட்டுடுறேன். 4 பேர் நிசான் சன்னி அப்படின்ற மாதிரியே கொடுங்க. ஏசி மாட்டுத்தாவணி டு மாட்டுத்தாவணி டு இது ஒரு பேக்கேஜாகவும் போட்டுக்கலாம், இல்லை லோக்கல் ட்ரிப்பாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ சும்மா ஒரு பேக்கேஜ் அப்படின்ற மாதிரியே போடுறேன். சிவகாசி அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு அவுட் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி போட்டுட்டேன். அப் அண்ட் டவுன் அப்படின்ற மாதிரி போட்டுவிட்டேன். இதில் வந்து நீங்கள் ஜென்ரலாக 7 hours 180 கிலோமீட்ரு அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருப்பீங்க. 2320 rupees அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்துட்டு புக்கிங் போட்டுட்டேன். இது கிளைம் பண்ணுறதெல்லாம் வந்து புக்கிங் போடுறதெல்லாம் இதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. பில் க்ளோஸ் பண்ண மட்டும் தான் அதை வந்து கிளைம் பண்ணணும். அது பில் க்ளோசிங்கில் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத மாதிரி சொல்லித்தரேன். இப்போ நான் அசைனிங் பேஜுக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்து இதுக்கு தான் வந்து வண்டி அசைன் பண்ண போகிறேன். மாட்டுத்தாவணி டு சிவகாசி அப்படின்ற கஸ்டமருக்கு நான் வந்து 399 அப்படின்ற ஐடியா நான் வந்து அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ண உடனே நான் அது பண்ண மாதிரி ரிமார்க் போட்டுக்கிட்டேன், அசைன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து ஓப்பனிங் பேஜ் புக்கிங் போட்டோடனே எஸ்எம்எஸ் வந்தது, வண்டி அசைன் பண்ணோடனே எஸ்எம்எஸ் வந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் ஏற்கனவே காட்டிட்டேன். இப்போ நான் கிடுக்குன்னு போகிறேன். 300 அப்படின்ற மாதிரி போடுறேன். இதை வந்து நான் வந்து ஒரு 8 மணிக்கு வண்டி எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சும்மா போடுறேன். ஓகே, க்ளோசிங் போயிடுச்சு. ஓப்பனிங் கொடுத்தோடனே கஸ்டமருக்கு எஸ்எம்எஸ் போகுது, ட்ரிப்பு க்ளோஸ் ஆகுது. இது பேக்கேஜ் பில் அப்படின்றதுனால இங்கே வந்துடுச்சு. இப்போ வந்து 124 4 அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நான் வந்து கால்குலேட் கொடுக்குறேன். யூஆர் நாட் நிசான் சன்னி பேக்கேஜ் பில், நிசான் சன்னிக்கு டேரிஃப் அசைன் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகே, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னாக்கா நம்ம வந்து டேரிஃப் அசைன் பண்ணியிருக்கணும். ஸோ நிசான் சன்னி ஏசிக்கு அசைன் பண்ணலை. ஸோ நம்ம இது மாதிரியான சமயங்களில் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோன்னா இங்கே போயிட்டு நிசான் சன்னி இங்கே போயிட்டு இதுக்கு வந்து டேரிஃப் அசைன் பண்ணியிருக்கணும். நான் அதை அசைன் பண்ணி காட்டுறேன். அவுட் ஸ்டேஷன் மீட்டர் போயிடுங்க. ஏன்னா நம்ம எல்லா அந்த டைப் ஆஃப் வெஹிக்கிளுக்கு டேரிஃப் அசைன் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு நம்ம போயிட்டு பில்லை க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பில்லை நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது. இப்போ நான் நியூ தரேன், பப்ளிக் போகிறேன். நிசான் சன்னி பாருங்கள், நிசான் சன்னிக்கு டேரிஃப் அசைன் பண்ணாதனால அது இங்கே காட்டுது பாருங்கள். நான் போயிட்டு நிசான் சன்னி ஏசிக்கும் ஹோண்டா அமேஸ் ஏசியும் ஒரே ரேட்டு தான், சடன் டைப்பில் தான் வரும். பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ அசைன் பண்ணிட்டேன். அசைன் பண்ண உடனே இதுக்கப்புறம் போயிட்டு பில்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லோட் ஆகுது. இந்த பேஜ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கு, ஏன்னா நிறைய ஃபீல்ட்ஸ் அப்படி இருக்குதுன்றதுனால. இப்போ போயிட்டு நீங்கள் வந்து பில்லை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பில்லு க்ளோஸ் ஆகும். 399 அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா 124,400 அப்படின்ற மாதிரி போட்டு நான் பில்லை கால்குலேட் கொடுக்குறேன். பில்லு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பில் அமௌண்ட் வந்து 1703. இப்போ ஏற்கனவே உள்ள 112 இந்த இதுவும் அமௌண்ட் ஆட் ஆகி இது மாதிரி இருக்குது. இப்போ போயிட்டு நீங்கள் வந்து பண்ணினீங்க அப்படின்னாக்கா இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, யூ கேனாட் கிளைம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் லெஸ் தேன் 250 அப்படின்ற மாதிரி வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, இங்கே வந்து நாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் 250 வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும்னு. இப்போ நம்ம 250 வராமலே அங்கே கிளைம் பண்ண நினைக்கிறோம். ஸோ அதனால தான் வரல. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இப்போ 100 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். 100ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இப்போ போயிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆனால் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இந்த பேஜை ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப போகணும். ஏன்னா இப்போ தான் அந்த இதில் பண்ணியிருக்கோம், மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இதில் வந்து ரீஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த புக்கிங் பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ போயிட்டு நீங்கள் வந்துட்டு 399 அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இதில் க்ளோசிங் கிலோமீட்டர் வந்து 124,400 அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் கால்குலேட் கொடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ போயிட்டு நீங்கள் கிளைம் பண்ணால் அதை கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னா, இதை டிக் மார்க் பண்ணிக்கணும். எல்லா அமௌண்ட்டும் போட்டுட்டிங்க. இதில் போயிட்டு டிஸ்கவுண்ட்டில் போயிட்டு இப்போ 130 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்றதுனால இதில் வந்துட்டு 260 அப்படின்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை செட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். எந்த ஐடி போனாருன்றது தேவைன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை, அது தனியாகவே ஆட்டோமேட்டிக்காக காட்டும்.
ஓகே. இப்போ கொடுத்துட்டு இப்போ அவங்களோட அமௌண்ட் அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லா அமௌண்ட்டும் போக இப்போ அமௌண்ட் என்னன்னா 1446. இதை போட்டுவிட்டு வேக்கண்ட் எங்கேயோ அதை அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணினீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கான ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கிளைம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் போயிட்டு அந்த புக்கிங் போயிட்டு நீங்கள் அந்த 9976 அந்த நம்பருக்கு நீங்கள் போயிட்டு புக்கிங் போட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரீசெட் ஆகிடுச்சு, 0 அப்படின்ற மாதிரி போயிருக்கும். ஸோ ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை வந்து கிளைம் பண்ணியாச்சு. அதே போல் இன்னொன்று வந்து என்னென்னா இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை வந்து கிளைம் பண்ணும் பொழுது இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஏன்னா அது முன்னாடி கொடுத்த லிமிட் வந்து அது மாதிரி இருந்ததுனால அது திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்குது. ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 300 இருக்குது. அவங்க வந்து கிளைம் பண்ணாமலே போயிட்டாங்க. ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துடுச்சு. இப்போ அதில் வந்து 250 மட்டும் கிளைம் பண்ணிட்டு 150 வந்து அப்புறமா கிளைம் பண்ணிக்கலாமான்னா அது மாதிரிலாம் இதில் பண்ண முடியாது. அந்த சாஃப்ட்வேரில் கிளைம் பண்ணாக்கா கம்ப்ளீட்டாக தான் கிளைம் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் இருக்கும்போது அதை வந்து 100 பாயிண்ட்ஸை மட்டும் 200 ரூபாய்க்கு கிளைம் பண்ணிவிட்டு பாக்கி 150 பாயிண்ட்ஸை வந்து எம்டியெல்லாம் விட்டு வைக்க முடியாது. அதை நீங்கள் வேணால் அது மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அது ஃபுல்லாக ரீசெட் ஆகிடும். திரும்பவும் அவர் நம்பருக்கு ஒரு டம்மி புக்கிங் போட்டு ஒரு 250 இப்போ வந்து 250 பாயிண்ட்ஸில் 100 பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிவிட்டு 150 பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணாமல் இருக்காங்கன்னா அந்த 150 பாயிண்ட்ஸ் வர மாதிரி ஒரு 15,000க்கு ட்ரிப்பு ஓடின மாதிரி ஒரு டம்மி புக்கிங் போட்டு அவங்க மொபைல் நம்பரில் நீங்கள் புக்கிங் போட்டு ஏதாவது ஒரு மற்ற அட்டாச்மெண்ட் ஐடியா இல்லாமல் நீங்கள் டெம்பரவரியாக எப்பொழுதுமே ஒவ்வொரு கால் டாக்ஸிக்கும் ஒரு வெஹிக்கிள் ஐடி ஒரு டிரைவர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐடி அசைன் பண்ணி அந்த கஸ்டமருக்கு அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். பில் க்ளோஸ் பண்ணும்பொழுது 15,000 போட்டு வச்சிருந்தீங்கன்னா அவருக்கு வந்து 1150 பாயிண்ட்ஸ் திரும்பவும் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவர்களோட பாயிண்ட்ஸ் வந்து இருந்த மாதிரியே காட்டும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேணால் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் ஜென்ரலாக இது வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிலாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணால் மொத்தமாக தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது போல் தான் நீங்கள் வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கிளைம் இது மாதிரி தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணியிருக்கணும். ஸோ இது இப்போ கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் நவுன்றதை டிக் மாதிரி பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு அதுக்கான அந்த அமௌண்ட்டுக்கான இந்த பாயிண்ட்ஸ்க்கான அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதில் ரீசனில் போயிட்டு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துட்டாக்கா அதுக்கான அமௌண்ட்டு சப்ராக்ட் ஆகிட்டு காட்டும். ஸோ இப்போதைக்கு இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து அந்த கஸ்டமருடைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ரீசெட் ஆகிடும், 0ல் வந்து ஆரம்பிக்கும். அவ்வளோதான். பிட்டாக மட்டும் கொடுக்க முடியாது. அப்படி பிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவருக்கு நம்பரில் ஒரு புதுசாக ஒரு புக்கிங் போட்டு ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான அமௌண்ட்டை ஆட் பண்ணி விட்டாக்கா அதுக்கான ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அவர் நம்பரில் ஆட் ஆகிடும் திரும்பவும். அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா கால் பண்ணி கேளுங்க. இது முக்கியமான கான்செப்ட். திரும்ப பாருங்கள் இந்த வீடியோவை. கண்டிப்பாக ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கான்செப்டை கம்பல்சரி எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பேனல் வந்துட்டு மாடிஃபை கொடுத்துட்டு இங்கே ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் என்னபிள்டு ஃபார் எஸ்எம்எஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து எஸ்ன்னு கொடுத்தா ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அவருக்கு போயிட்டே இருக்கும். நோன்னு கொடுத்துட்டாக்கா அவருக்கு வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளவு இருக்குதுன்றது அந்த கஸ்டமருக்கு தெரியவே தெரியாது. எஸ்எம்எஸ் அந்த ஃபார்மேட்டுக்கான எஸ்எம்எஸ் போகாது. ஸோ அது உங்களுக்கு அது மாதிரி பண்ணலன்னு நினைக்கலனாலும் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணால் தான் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். நன்றி.